சரவணன் மீனாட்சி சீரியலில் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் முடியாமையே இருக்குது. ரொம்ப நாளாக இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்த பொங்கலே வந்துருமாட்டிருக்கு. இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா சரவணனும் அவங்க அண்ணன் சங்கரபாண்டி 2 பேருமே கம்பு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ரொம்ப ஆவலாக வந்துட்டு மீனாட்சியும் முத்தழகும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது வழக்கம் போல் ஹீரோ தானே வின் பண்ணுவார். அதே மாதிரி சரவணன் வந்துட்டு அந்த போட்டியில் வின் பண்ணிடுறாரு. வின் பண்ணிட்டு குச்சியை திருப்பும் போது சங்கரபாண்டியோட வேட்டி மேலே பட்டு அந்த வேட்டி கீழே இறங்கிருது. அத்தனை பேர் முன்னாடி சங்கரபாண்டி வந்துட்டு வேட்டி இல்லாமல் ட்ரௌசரோட நின்றுட்டு இருக்காரு. அப்போ முத்தழகை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு கோவம் வந்த சங்கரபாண்டி என்ன பண்ணுறாருன்னா, என்னை விட இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த பெரிய கொம்பு எடுத்து சரவணனை அடிக்க போகிறாங்க. அடிக்க போகும்போது கரெக்டாக மீனாட்சி வந்து சரவணனை காப்பாற்றும் போது அந்த குச்சி வந்துட்டு மீனாட்சியோட மண்டை மேலே பட்டுருது. அதனால் பார்த்தீங்கன்னா மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடுறாங்க. மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுனால ரியோ வந்து அங்கே அழுதுகிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு மட்டும் ஏதாச்சும் ஆனிச்சுன்னா நானும் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு மீனாட்சியுடைய கையை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காரு. அதோட இந்த ப்ரோமோ முடியுது. அது மட்டும் இல்லாமல் சரவணன் வந்துட்டு சங்கரபாண்டியை பழி வாங்குறதுக்கு ஏதாச்சும் பண்ண போகிறாரா, இல்லை வந்துட்டு இது வந்துட்டு காமன் தான் எப்பயும் நடக்கிறதா அப்படின்னு விட போகிறாரா, இல்லை ஒய்ஃப் மேலே இருக்கிற பாசத்தில் திருப்பி அடிக்க போகிறாரா அப்படின்ற எல்லாத்தையுமே பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி.